வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1975 வெளிவந்த தி டீச்சர்ஸ். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு நல்லா அவங்க எல்லா பசங்களும் ரொம்ப ஜாலியாக இருப்பா. அங்கே வாதிலேருந்து எல்லாருமே கலைப்பா. எப்போ பார்த்தாலும் அவள் வந்து ரொம்ப கிளாமர் இருப்பா, ரொம்ப அழகான ஹீரோயினி. அவளை பார்த்து எல்லாருமே வழிவாங்க. ஆனால் எந்த பசங்க லவ் பண்ண போனாலும் அவங்கள்ட்ட அவாய்ட் பண்ணிட்டே வந்துருப்பா. அவன் கடைசியில் அவளுடைய நல்ல காலமோ கெட்ட காலமோ தெரியல, ஒரு வயசான ஒரு டாக்டர்கிட்ட என்ன பண்ண அடிமாயி அவங்க கூட வந்து அவள் ஒன்றா இருந்து தன்னுடைய பெண்மையை இழந்துடுறான். இழந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் நம்ம கூட இருப்பான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த டாக்டரு. கடைசியில் அவனும் இப்போ ஏமாந்து லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க, இந்த போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, அவளை லவ் பண்ணுற ஒரு பையன் பில்லின்னு அவனை வந்து துரத்தி போகிறாப்புல. அவன் என்ன பண்ணுறான், அந்த கார் ஆக்சிடென்ட்லேயே வந்து அவன் அடிபட்டுறான் பயங்கரமாக. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவனை பார்க்க இவங்க எல்லாருமே போகிறாங்க, எந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோயினி ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 1975 வெளிவந்த தி டீச்சர். டைட்டில் கார்டு போட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க, அங்கே ஒரு பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. அவங்க வந்து இப்போ ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகி பேரை வந்து லோரடானா. அவங்க என்ன பண்ணாங்க மட்டும் வழியில் வந்து லிஃப்ட் வாங்கிக்கிட்டு வழியில் ஒருத்தர் போகிறார், அவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. அந்த ஆளும் லிஃப்ட்டு கொடுக்குறாரு. காரில் ஏறிட்டு அவங்க ஸ்கூலுக்காக போய்ட்டுருக்காங்க. அந்த லிஃப்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோனியே பார்த்துட்டு வரான். கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க பார்த்த உடனே அவங்க மேலே கையெழுத்து விடலாம்னு நினைக்க போகும்போது அவனை டக்குன்னு அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு கையில் தட்டி விட்டுட்டு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தள்ளிட்டு அந்த காரில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு காரை பிடிச்சி அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு 18 வயசுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க அதெல்லாம் அவனுக்கு டாட்டா காட்டிட்டு வேறு ஒருத்தவங்க ட்ரக்கில் வந்து இறங்கிட்டு அவர் காட்டி ஸ்கூலுக்கு போகிறாப்புல. அங்கே தேடி அங்கே பார்த்தா ஒரு பையன் வந்து படம் வரைஞ்சிட்ருக்கான். அந்த பையன் யாரும் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம படத்தில் வந்து காமெடியாக வருவான். இவர் ஒரு ப்ரொஃபஸரு, ஸ்கூலில் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பாடம் நடத்தி நம்ம ஹீரோனியும் அந்த கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காப்புல. அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சு படிக்க சொல்கிறாப்புல. எல்லோரும் படிக்கிறாங்க. ஆனால் வந்து தன்னுடைய அழகாலையும் அறிவாலையும் அந்த ஸ்கூல் எல்லா மாணவர்களும் தன்னையே பார்க்கணும், அந்த வாத்தியார் நம்மளே பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாரையுமே வச்சு இது பண்ண. அது அவளுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவ. எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ்லாம் முடிய போகும்போது அவன் என்ன நம்ம படம் வரைஞ்சிட்ருப்பான். அவன் தான் நம்ம காமெடி நடிகர். அவள் தான் பெட்ரூசியும் என்ன பண்ணுவான், ஒரு படம் வரைஞ்சிருப்பான். அதை ப்ரொஃபஸர் வந்து அவன் கையிலேருந்து பிடிக்குவார், இவன் திரும்பி பிடிப்பான். ரெண்டு பேரும் சரியான காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெல் அடிக்கிறாப்புல. பெல் அடிச்சுன்னா அந்த இடத்துல ஸ்கூல் அங்கே முடியும் போது எல்லோரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தால் கிளம்பி வராங்க, ஸ்டெப்லைன் வர்றாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அவன் ரொம்ப ஃப்ரெண்டு தான் அந்த பெட்ரூசி எல்லாம் ஃப்ரெண்டு. சரிவா என்னுடைய ஸ்கூட்டரில் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போகும்போது வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காப்புல அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி. அவள் கேட்குறா, என்ன மோனிகா வந்து இவ கூட போயிட்டுருக்கானே. இல்லடி நான் இவன் கூட போகிறோம். நேரம் என்ன பண்ணானா பெட்ரூசியா அவனுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு வராப்புல. அவன் வந்து நிறைய இந்த ஆர்ட் இதெல்லாம் வரைவான். அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், என்னுடைய ஆர்ட் ஸ்டுடியோலாம் வந்து பார்க்குறியா அப்படின்னு சொன்னோடனே சரி அவன் ரூம் எங்கே இருக்கவா போகலான்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே மயக்கி கூட்டுறாங்க. பார்த்து நிறையா பெயிண்டிங்லாம் வரைஞ்சி வச்சுருப்பான். எல்லாம் காட்டினா ஆச்சரியப்படுறடி, நீ அப்படியே வரைஞ்சிருவியா அப்படின்னு ஹீரோனி கேட்குறாப்புல. சரி என்ன நீ உன்னால் வரைய முடியுமா, வரைய முடியும், நீ அந்த சேரில் உட்கார நான் ஒன்று வரைகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான். எல்லாம் பேஸ்ட்லாம் எடுத்து ரெடி வச்சுக்கிட்டு அவள் வரைகிறதுக்கு என்ன பண்ணுவாப்புல. பட் பெண்ணெல்லாம் கேட்டுட்டு அங்கே உட்காந்து ரெடியாக இருக்குவா. இவன் என்ன பண்ணுவான், அவளை பார்த்துட்ட உடனே அவளை ட்ரெஸ் இல்லாமல் அரைங்குறையமாக பார்த்த உடனே ஒரு சிமுது செல்லாபத்துக்கு ஆளாகி என்ன பண்ணுறான், அவளை அப்படியே விட்டு பிறல்றதுக்கு அவளை ரேப் பண்ணுற மாதிரி போகிறாப்புல. அவனை அடித்து முடிச்சுட்டு நேராக அங்கே என்ன பண்ணுறா, வீட்டு ஃப்ரெண்டுகிட்ட வரா. என்னடா பண்ணுறேன், நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இங்கே ஒன்று அவன் சொல்கிறான், ஒன்று இன்னும் பார்க்கணுமா, இங்கே வா, பக்கத்து ரூமில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதை நீ பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் உட்காந்து மேலே எரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து முடிச்சிட்டோன்னே சரி அம்மா நீ ஏன் பார்த்துக்க, நான் போகிறேன் வீட்டுக்கு, டைம் ஆட்டின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்துருக்கும்போது மெதுவாக வீட்டுக்கு வரா. வீட்டில் வந்து அந்த கார் ஒன்று நிற்கிது. அந்த காரில் எழுதி போகலாம். அந்த கார் யாருன்னா அங்கே விற்பார் ஒருத்தர், அவர்கிட்ட எழுதி இருக்கார். அந்த காரில் வந்து நீமே வரக்கூடாது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு மேலே வர. வீட்டில் வந்தோடனே அவருக்கு ஒரு சாவி இருக்கும். கதவை பூட்டிட்டு மேலே நைஸாக மேலே வர போகும்போது அவங்க மேலேருந்து வெளியிட்டு வராங்க. அது அவங்களுடைய அம்மா. அது அம்மா இறங்கி வந்தோடனே, நீ இப்போ தான்மா வரியா, எங்கே போயிட்டே இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இப்போ தாங்க வர்றேன் அப்படின்றாங்க. பேர் எல்வீரா. அப்படியா, சரி நீ போய் சாப்பிட்டு நீ படுத்துக்க, எனக்கு வேலை இருக்குதுன்னு நைட்டாக அம்மா என்ன பண்ணுறாங்க, மகளை கீழே விட்டுட்டு அவங்க மேலே போகிறாங்க. மேலே போனால் அந்த ஒருத்தர் வராரு. அவனை வந்து ஒரு ஸ்வீடோ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய புருஷனை விட்டுட்டு மரியாதை விட்டுட்டு இவனை இல்லைகளாக தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து மகளுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் என்ன பண்ணுறா, அது ஒளிஞ்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமாளிக்கிறாங்க. சரி நீ இப்போ பார்த்தும் படாமல் இது
இதனாலேயே அவங்க குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனை வரும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். நேராக காருக்கு வராரு, நம்ம வீடு வந்து பார்க்க போகும்போது காரில் எழுதி வச்சுட்டு போய் பார்த்தா அவர் சிரிக்கிறாரு. அது நம்ம நேரம் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பேசும்போது ஒரு மாஸ்டர் ஒரு புது பையனை கொண்டுட்டு வராரு. அவன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவன் பேர் வந்து பில்லி. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. வந்து உடனே ஹீரோனி அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒரே மாதிரி பார்த்து சிரிச்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படி வாத்தியார் என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துறாடி, நீ அங்கே போய் உட்காரு, நீ இங்கே போய் உட்காரு அப்படின்னு எல்லோரும் முடித்தோடனே இவன் ஃப்ரெண்டு கண்ணாடி போட்டிருக்காள், அவள் வந்து அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவள் என்ன பண்ணுறா, அவள் கூட இருந்துக்கிட்டு இவ தான் ரொம்ப தோழியாக இருந்துகிட்டு இருக்காங்க. வாத்தியார் வந்து நம்ம பெட்ரோசியாவை கூப்பிட்டுட்டே நீ படிடா அப்படின்ட்டு இவன் படிக்கிற மாதிரி இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயினா பண்ணுறோம், அந்த கிளாஸ் பசங்களெல்லாம் போட்டு அவள் காலைக்காய் கண்ணை காட்டி கண்ணாலேயே மயக்கி எல்லாரையும் அவளையே அவள் பார்க்க வச்சிடுறா. அவள் பார்க்க வச்சுன்னா அவங்க எல்லாம் படிக்காமல் இவளே பார்த்துட்டு வாத்தியாரும் பார்த்தோன்னே சேரில் அப்படியே தள்ளி விட்ருவாப்புல. அவன் புக்கு படிச்சுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பெட்ரோசியா ஸ்டாரை கீழே தள்ளி விட்ருவான். சார் நீங்கள் என்ன படிக்க வந்தீங்கன்னா, இல்லை சார் தெரியாமல் விழுந்துட்டா அப்படின்னு அவன் கீழே விழுந்துட்டு அப்படியே மேலே சரி நான் போகிறேன், இனிமேல் கிளாஸ்க்கு நான் வரமாட்டேன்னு கோச்சு என்ன பண்ணுற வாத்தியார் வெளியே வராரு. வெளியே வந்து நம்ம ஸ்கூலுக்கு வெளியே பெல் அடிச்சிடுறாங்க. நல்லா பைக் வச்சு நான் பில்லி காட்டுறேன், நல்லா ஒரு பெரிய பைக் வச்சுருக்கான். அந்த காலத்தை அவன் ஹீரோனி அவனே பார்க்குறா. சரி நம்ம எங்கேவா அவனை ட்ராப் பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு. எல்லா பசங்களும் இருக்கா, எவ்வளோ பொண்ணுங்கள் இருக்கும்போது என்ன மட்டும் ஏன்டா ஏற்றுறேன்ட்டு, வா ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாரும் காட்டுறேன். இவன் வான்னு முடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து பெட்ரோசியாக ஒன் சைடாக லவ் பண்ணி ரூமில் கூட்டிகிட்டு போய் எங்கள் அட்டூழியம் பண்ணி கொண்டு வந்து விட்டால அந்த பூவை கொண்டு வச்சுட்டு அதில் பார்த்துட்டு இருக்காப்புல நம்மால். இவனுக்கு யாரும் ஆள் கிடைக்கல. அவன் மறுபடியும் அங்கே பார்த்து நான் சொல்கிறேன், பூங்கொத்தின்னு நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், நீ என்ன என்னை விட நேற்று வந்தவங்க கூட போகிற அப்படின்ட்டு. அதெல்லாம் நீயே வச்சுக்க, நீ ஆச்சு உன் பூ ஆச்சுன்னு. அங்கே வந்து இன்னொரு கரண்டி போட்ட பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணை தான் வந்து இவன் வந்து ரொம்ப இதுவாக வந்து லவ் பண்ணுறான். இவன் லவ் பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். அவன் சொல்கிறான், நீ அந்த பொண்ணு போனால் என்ன, எல்லா பொண்ணும் வரல, நான் உன் கூட வர்றேன். அவனை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குவாப்புல. அவனை இறுக்கி பிடிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவன் நேராக போகிறாவில். அப்போ போயிட்டு போகுது அவங்க நேராக அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆட்டு உன்னை வரையிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவளை கூப்பிட்டு போன மாதிரி இவளையும் கூட்டிகிட்டு வரான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பீச், அந்த கடற்கரை, அந்த இது எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வா நான் உன்னை தெரியான ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வராப்புல நம்ம ஹீரோவும் 2 பேரும் ஜாலியாக போகிறாங்க. மேலே பள்ளத்தாக்கு குற்றால பீச் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் வரிசையாக வந்துருக்காங்க. பைக் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்கே பார்க்கும்போது பார்த்தா நிறைய ஃபால்ஸ் இருக்குது. சரி வாடா இந்த ஃபால்ஸில் நம்ம குளிக்கலான்னு. ஆனால் வந்த பையனுக்கு ஹீரோனியை முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும், இந்த மாதிரி ஃபீல்ட்லேயே அவன் போயிட்டுருக்கிறான். ஆனால் ஹீரோனி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. பாரு குளிக்க வந்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, அதோட நீ போகலாம், அவ்வளோதான். அதுக்காக நீ என்கிட்ட வேறு மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்லுவான். இங்கே வந்து இந்த சீனை கட் பண்ணால் அவன் ஃப்ரெண்டுங்க போனான். இவங்க 2 பேரும் நான் உன்னை வந்து முழுசாக வரைய போகிறேன், நீ போய் நில்லுன்னு பெயிண்ட்லாம் எடுத்து வச்சுன்னா அவள் அதே மாதிரி நின்னவொடனே அதே எமோஷனில் இவளை பார்த்து பயந்து போய் நிற்பான். வரையிடான்னு. அவ்வளோதான். அவன் மேலே ஏறி அவனை பயமுறுத்தி வேணாம் என்னை விட்டுடுமா தாயே, இனிமேல் நான் அவனை யாரையும் கூட்டிட்டு வரைய மாட்டேன்னு அந்த இடத்துல ஒரே கற்றுன்னு கத்துறான். கத்தி என்ன பண்ணுறான், அதோட அந்த சீன் முடிச்சுன்னா இவங்களை இங்கே காட்டுறாங்க. இவன் தண்ணியில் குளிச்சுலாம் இருக்கும்போது அவள் தொலை நினைக்கும் போது அவள் தட்டி விட்டுட்டு தண்ணியை மூஞ்சில் தெளிச்சிட்டு அவள் பாட்டு போயிடுறா. இவன் என்ன பண்ணுவான், அந்த கோவத்தில் நமக்கு கம்பெனி கொடுக்கலையேன்னு அவளை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுவான். திரும்பி வருவான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், வேறொரு பைக்கை பிடிச்சி அவனுக்கு டாட்டா காட்டிட்டு நம்ம ஹீரோனி அங்கேருந்து போயிட்டே இருக்கிறா. பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணலாம், பெண்கள்லாம் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கூலில் கட் பண்ணாமல் ஸ்கூலில் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. மறுபடியும் அந்த பையன் பில்லி எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறா. நேற்று ஏன்டா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் விட்டுட்டு போயிட்டியே உங்கள் கூடலாம் பழகினதுக்கு அப்படின்னு. மறுநாள் ஸ்கூலில் மத்தியானம் பாடம் நடத்திட்டு இருக்க போகும்போது அங்கே வராரு, கேணி வராரு. கேணி சார் தான் படம் எடுத்து ரொம்ப இது அவர் கூட ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வந்துட்டு அப்போ ஸ்கூல் எப்படி நடந்துகிட்ருக்கு எல்லாம் நடந்து எல்லாம் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னு. அவர் தான் வந்து கூட ஹீரோனிலாம் கூட கூட்டிகிட்டு போவார். நல்லா படித்து கொடுக்குற நல்ல ஒரு வாத்தியார், ஃபேமஸானவர். ஆனால் கேனினா போடலாம் அந்த வாத்தியாரையே பார்த்துக்கிட்டு, ஏமா நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ படிச்சுனால பெரிய ஆளாக வரணும்ல. சரி நான் கேட்குற கேள்வியானே பதில் சொல்லு. வாத்தியார் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க இந்தம்மா ஹீரோயினை போடும் அவருக்கு உல்ட்டா கேள்வி கேட்டோன்னே, போதும் நீ கேட்ட கேள்வியெல்லாம் போதும், நான் சொன்ன பதிலே போகணும், நீ போய் உட்கார் நீ வந்து பார்த்தா ஆளெல்லாம் மயக்கிட்டே இருக்கிற, என்கிட்ட ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு பதில் இல்லை, நீ போய் உட்காரு அப்படி உட்கார வச்சு தான் ஸ்கூல் அங்கே முடியுது. எல்லோரும் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தோடனே கீழே ஸ்டெப்பு வந்தோடனே சரி ஹீரோயின் இன்றைக்கி யாராவது ட்ராப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இந்த பையன் நிற்கிறாப்புல பில்லி ஒன்றில் அவள் ஏறமாட்டா. அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, அவகிட்ட சொல்லிவிட்டு கரடி ஃப்ரெண்டு நேராக போய்ட்டு, சார் நான் உங்கள் கூட வரட்டுமா, லிஃப்ட் கொடுக்குறீங்களா எனக்குன்னு கேட்குறாப்புல அந்த வாத்தியார்கிட்ட, கியானிக்கிட்ட. அப்படியா லிஃப்ட்டை என்கிட்டயா கேட்குற,
சரி பரவாயில்ல வந்து உட்கார், எங்கே இறங்கணும், நான் போகிற விலை இறங்கிறேன் சார், எனக்கு போய் இறக்கி விட்ரு அப்படின்னு. அதில் கூட இவன் வந்து எதுக்குன்னா அந்த பில்லி பையனை வந்து நேற்று விட்டுட்டு வந்துட்டான்ல வழியில், அவனை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம ஹீரோனி இவன் காரில் நம்ம ப்ரொஃபஸர் காரில் அவங்க போகிறாங்க. அவன் பில்லி என்ன பண்ணுவான், அந்த கார் மேலே ஃபாலோ பண்ணிட்டே வருவான். ஹீரோனி சும்மாவே இருக்க மாட்டா. நம்ம ப்ரொஃபஸரை போட்டுட்டு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறது, கீழ்றது, அடிக்கிறது, அவளை கட்டி பிடிக்கிறது, இது மாதிரி சில்மிஷம் பண்ணிக்கிட்டே வர அவளோட ஹேபிட்டே வந்து நம்ம ஹீரோனிக்கு அதே தான். பசங்களை கலாட்டா பண்ணிட்டே இருப்பாள். அவளை சின்ன இவனை முதுகு பார்த்துட்டே இருப்பான். தூரத்தில் அவனை பார்க்கணுன்றதுக்காக வெறுப்பு ஏற்றிருக்கான். அவனும் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் தூரம் போவான் வண்டி. இவனும் நின்று பார்த்துருப்பான், அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு வந்து எப்போது கொஞ்சம் விலகுனா பார்த்தா அப்போ அவர் என்ன பண்ண ப்ரொஃபஸருக்கு அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த பொண்ணு தின்னு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கு, நாளைக்கு யார்ட்டையும் போய் சொல்லிட்டா அப்படின்னு என்ன பண்ணுவான், டக்குன்னு இவன் கையில் வந்து ஒரு இன்னர் வச்சுருப்பான். அதை எடுத்தால் நம்ம ப்ரொஃபஸருடைய பேக்லேயே வச்சுருவாப்புல. வச்சுட்டு அவ்வளோதான், அவருக்கு நம்ம ப்ரொஃபஸருக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோனி சரி சார் நான் போயிட்டு வரேன் சார் என்ன அப்படின்னு அங்கே கட்டி விட்டுட்டாங்க. இவர் அந்த மொத்தத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ பில்லிக்கு பயங்கரமான கோவம் வருது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன ப்ரொஃபஸருக்கு போட்டு அவர் மொத்தம் கூட அவர் காரில் போயிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டும்போது மறுபடியும் ப்ரொஃபஸர் தனியாக வருவார்ல. நான் பில்லி என்ன பண்ணேன், அவனு 4 ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு, ஐயா உனக்கு இந்த வயசில் என்னோடய லவர் தான் உனக்கு கேட்குதா, அது வேற ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கலையா, இட நான் என்னென்னா பண்ணேன், அவளாக வந்து காரில் ஏறினா உட்காந்தா பேசினா அப்படின்னு பார்த்தா முரட்டை பசங்களாம் இல்லை, அவளுக்கு ஒரு கிளாஸ் பசங்க தான் அவரை போட்டு வெளுக்கிறதுக்காக அவரை அடிக்க பிளான் பண்ணுறாங்க. டேரி வேணாண்டா நான் வயசான விட்டுருவேன்னு. இருந்தாலும் அவருக்கே ஒரு வேகம் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி எல்லாரும் மேலே நின்று பயங்கரமாக சிரிக்கிறாரு, கத்தி எல்லாரையும் அடின்னு அடித்து பின்றாரு. அவன் சின்ன பசங்க அவங்கெல்லாம், இவரு இருந்தாலும் வயசு 40 வயசு இருக்குல்ல, எல்லாரையும் அடித்து போகும்போது யாருன்னு பார்க்கணுமே அப்படின்னு அடித்து முடிச்சு அப்புறம் காலெல்லாம் பிடிச்சி தூக்குறாரு. ரொம்ப மூஞ்சி தூக்கி பார்த்தா நம்ம பில்லி, டே ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ணுற, சார் நான் கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என் லவ்வரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அதனால தான் சார் நான் உங்களை கோவப்பட்ட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன், எங்களை எல்லாம் மன்னிச்சிங்க சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக்கில் வந்தேங்க. எல்லாரும் கிடைக்கிறோம். அங்கேருந்து காவலாளி வந்துட்டு இந்த பசங்களாம் 2 ஸ்டூடெண்ட்டு தான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன அடிக்கிறாங்கன்ட்டு மறுபடியும் இவளை ஹீரோனியை கூப்பிட்டு வந்து அவன் ட்ராப் பண்ணுறான். பில்லி கோவத்தில் தான் என்ன இருந்தாலும் அவன் லவ் பண்ணுற பொண்ணுல வயலோட்டு, ஏன்னா நீ அவரை போய் அடித்த வேற, நீ என்ன இன்சல்ட் பண்ணுறதுன்னு அவங்க கூட போகிறோன்னு வீட்டில் இறக்கி விட்டு வீட்டுக்கு போகிறாப்புல நம்ம ஹீரோனி. வீட்டுக்கு அப்போதும் அவளுக்கு ஒரு சாவி இருக்கும், அதை திறந்துக்கிட்டு அவளுக்கு கீழே ரூம் இருக்கும். அதை பார்த்தோன்னே சுற்றி பார்க்குறா யாராக இருக்காங்கன்னு. அம்மா என்ன பண்ணுறான்னு பார்க்குறா. இங்கே பார்த்தோன்னே மேலே அவளுக்கு ஒரு சிந்தை, சரி அம்மாவை கையும் கிளம்ப நம்ம பிடிப்போம், ஏன்னா அவள் கள்ளக்கா தொடர்பில் தான் இருக்காங்க அம்மான்ட்டு. நேரம் என்ன பண்ணுறான், அம்மா இருக்கிற மாடிக்கு மேலே ஏறுறாப்புல நம்ம ஹீரோனி. மேலே ஏறி போகணும்னு மேலே போகிறப்ப தான் அங்கே அம்மா என்ன பண்ண பெட்டில் உட்காந்துருக்கா. வாமா வா, எப்போ வந்த, இப்போ தான் வந்த அப்படின்னு அவங்க அரைங்குறையமாக இருப்பாங்க. கீழே பார்த்தா கட்டில் பாருங்கள், அவர் கள்ளக்காதில் அப்படியே துணியை பிடிச்சிட்டு உள்ளே இருக்கிற அதை நம்ம ஹீரோனி பார்த்துருவாப்புல. பார்த்துட்டு சட்டை எடுக்கும்போது மேலே உட்காந்துட்டு டக்குன்னு அவன் கை மேலே காலை வச்சுருவான். அவ்வளோதான், அங்கே வச்சுட்டு ஃபோன் பண்ணுவான். யாருக்கு ஃபோன் பேசினா அப்பாவுக்கு தான் ஃபோன் பேசுகிறா. அப்போ அவங்க செக்ரட்டரி தான் எடுக்கிறாப்புல. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்கார். என்னம்மா வந்துட்டியா, எங்கே போயிருந்தேன், இல்லைப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், சும்மா தான் நான் ஃபோன் பண்ணுறேன், அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா இங்கே தான் வேறு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலை போட்டு அவன் இது பண்ணிகிட்ருக்கான். பேசிட்டு அம்மாவுக்கு ஒரு பயம் வேறு, எங்கள் அப்பாட்ட கூட சொல்லி கொடுத்துட்டு போயிடலான்னு. அம்மா தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காப்புல. ஐயோ அவன் வந்து காலை அடிச்சிருக்கா, உட்காரு என் பொண்ணு போட்டியா, நான் அதுக்கப்புறம் அவனை அனுப்புகிறேன்னு. அதில் கீழே வந்துட்டோன்னா அங்கே பார்த்தோன்னா சிரிக்கிறாப்புல, கீழே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. அதில் பார்த்தோன்னா அவளை ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவா. ஃப்ரெண்டு வந்தோடனே அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல, மோனிகா கிட்ட, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலடி, அப்படியே எனக்கு பார்த்தா எல்லா ஆளுங்களையும் பார்த்தா எனக்கு இதுவாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாத, நீ என் கூட வானா வந்து லெஸ்பியன் மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுவாப்புல. அவள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே வந்துடுங்க. அவங்க 2 பேர் காரில் போயிடுவாங்க. முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோன்னா இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறது நம்ம கேணி தான் எடுக்கிறாரு. வந்து நம்ம ஹீரோனியும் பக்கத்தில் ஒன்றாவே உட்காந்துக்கிட்டாங்க. ஒன்றா உட்காந்து சும்மா இல்லை 2 பேரும். அப்படி ஏற்கனவே அவள் பேக்கில் வந்து அவள் ஒரு இன்னர்லாம் வச்சுருந்தாலாம் பார்க்குறாரு. ஏன் பேக்கில் யார் இது போட்டான்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லாத்தையும் எடுத்து அது காக்குறாங்க முன்னாடி. எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அங்கேருந்து சரி வெளியே போகலாம் அப்படின்னு கூட்டி பக்கமாக பேசுகிறாங்க. இவருக்கு பயங்கரமான விஷயம், இவருக்கு டவுட்டில் அந்த பில்லி தான் போட்டுருப்பானுன்ட்டு. டாய்லெட்டில் வந்து பில்லுக்கு வரண்டே, ஏன்டா என்னுடைய பேக்கில் இருந்து இன்னரை போட்டேன், ஏன்டா போட்டேன். அவன் சார் நான்லாம் போடல சார்னு. நீ போடாமல் வேறு யாரா போட்டிருப்பீங்க, நீங்கள் தானே என்ன ஆளை வச்சு அடிக்க வந்த, அன்றைக்கி தாண்டா போட்டிருக்கா, வீட்டில் போய் பார்த்தா இருக்குடா, இதாண்டா உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வார்னிங், இனிமேல் இதெல்லாம் பண்ணுற வேலை நீங்கள் வச்சுக்காதுங்க அப்படின்னு ஒன்று. அப்போ ஹீரோனி பயங்கரமாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் படித்து முடிச்சுன்னா அவன் வந்து நம்ம பில்லி வந்து அவளை இழுத்துட்டு போகிறான் லேபுக்கு.
நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்குற லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ ஏன் கூட பேசவே மாட்டேற, அவாய்ட் பண்ணுறேன் இன்றைக்கி, அன்றைக்கும் போயிட்டு நான் சும்மா கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அங்கே முத்தம் கொடுத்துட்டு அவளை என்ன பண்ணுறாப்புல கீழே போட்டு எதாவது பண்ணலான்னு பரட்டும் போது அங்கே அதை க்ளீன் பண்ணுற பாய் வந்துடாப்புல. அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்கும். இவன் காலை வச்சு அடிக்கும் போது அந்த எலும்பு கூடு உயிர் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். இவன் பயன்னு பயப்படுவான். பயந்த உடனே இன்னைக்கு இவங்களுக்கு எதுவும் நடக்காதா, பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான். இல்லைடா இங்கெல்லாம் வேணாம், அங்கே ஆள் வந்துட்டாங்க பாரு, அந்த எலும்பு கூட அப்படி நம்மளையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் நல்ல ஒழுக்கமாக தான் இருக்கிறா. இவர் வந்து ஒரு இவர் பார்க்குறாரா, இவர் வந்து ஒரு டாக்டர். இவர் டாக்டர் யாரும் நம்ம ஹீரோயின் இருக்கார்ல, ஹீரோடைய அப்பாவுடைய ஒரு ஃப்ரெண்டு தான். இவர் பேர் வந்து மார்கோ செல்வி. இங்கே வந்த உடனே ஹீரோனிக்கு அவளுக்கு தெரியும் இவர் யாருன்னு. அப்போ ஹீரோ 2 பேரும் பார்க்குறாங்க. பைக்கில் அவன் இறக்கி விட்டு போகிறான், நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன், நீ போடா அப்படின்னு. அப்போ இவரும் வந்து அவங்க அப்பா பார்க்க தான் வர்றாப்புல. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ கேட்குறாப்புல எங்கேம்மா போகிறேன் அப்படின்னு. இல்லை, நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. மரியா அப்படியே நானும் மரியா அப்போ தான் உங்கள் அப்பா தான் பார்க்க போகிறேன், உங்கள் அப்பா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 2 பேரும் போனோடனே அங்கே உள்ளே வந்து வேலைக்கார பொண்ணு வெளியே வந்தது. இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்பா பொண்ணை பார்த்து தான் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சின்ன ஒரு பிரச்சனையில் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆமாம், அப்பா ஒரு இடத்துலையும் அம்மா ஒரு இடத்துலையும் இருக்கா. அம்மா கூட தான் பொண்ணு இருக்கா. இங்கே வந்து நான் பேசுகிறது ஏன் அப்படியே நல்ல, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் டாக்டர், சரி ஏதாவது சாப்பிட்றீங்களா, சரி கீழே வாங்க நம்ம சாப்பிட்லான்னு. அப்பா கட்டை முடிச்சு கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டேன். சரிப்பா எனக்கு வேலை இருக்கேப்பா, நான் போயிட்டு வரேன்னு. சரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, அவங்க எங்கள் பொண்ணை உடனே ட்ராப் பண்ணுறான்னு அவர் சொல்லிட்டு அவர் நான் போயிடுறாரு. பார்த்தா இவர் என்ன பார்த்தா கண்டதும் காதல்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வயசுக்கு பாதி வயசாக இருக்கும் 2 பேரும். இவருக்கு 40-50 வயசு இருக்கும், அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது. 2 பேரும் மாறி இருந்தவொடனே அவள் எவ்வளோ காலம் வந்து தன்னுடைய கற்பையும் இளமையும் பாதுகாத்து வச்சுருந்தாலோ சின்ன விளையாட்டுகள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருப்பா. ஆனால் இந்த கடைசியில் என்ன, இந்த வயசானான்னு கூட இவளுக்கு தொடர்பு ஏற்பட்டு போயிடுது. 2 பேரும் அவங்கள இதை போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அவன் சொல்கிறான். இவன் வந்து சரியாக பேச மாட்டான் நம்ம ஹீரோ கிட்ட. ஏன்னா இவன் வந்து வேறு லிங்கில் போயிட்டாப்புல. ஸ்கூலுக்கு வந்து நான் சொல்கிறாப்புல அவள் ஃப்ரெண்டை அனுப்பி, கன்னடிக் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு இந்த மாதிரி நம்மளோட ஹீரோனியை வந்து அவங்க அப்பா கூப்பிட்றான்னு சொன்னோன்னே டவுட்டு. அப்போ இந்த பையன் கையை தூக்குறாங்க, நானும் ஒன்று ட்ராப் பண்ண வேண்டாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி இவன் போகிறான். எங்கே போகணுன்னு பார்த்தா அங்கே ஒரு கார் நிற்குது. அந்த காரில் யார் பார்த்தா நம்ம மார்கோ தான் இருக்கார், டாக்டர். அதில் ஏறி வீட்டுக்கு போனோடனே அப்போ இவங்களுக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சிருந்தாலோ எத்தனை பேர்ட்ட அவள் அவாய்ட் பண்ணாலோ அதோட அவருடைய கருப்பை அங்கே இழந்ததுக்கப்புறம் இப்போ நினச்சி அழுகுறா. போய் 100 வயசான ஆள்கிட்ட வந்து நம்மளுடைய மானத்தெல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு அவள் ஃபோன் பண்ணி அவள் ஃபீல் பண்ணுறா. அவள் வீட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம், இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம், அவளுக்கு பயங்கரமான இதுவாகிடுது, ஏதாவது இழக்கக்கூடாதுதான் அவளை இழந்துட்டாளேன்ட்டு. அது என்ன பண்ண, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு இங்கே வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்து அம்மா கேட்குறான். 2 பேருக்குள்ள அப்பப்போ பிரச்சனை வருது. பேசினோடனே டக்குன்னு அம்மா நீ மட்டும் என்ன அப்பாவை ஏமாற்றி இன்னொருத்தங்க கூட இருக்குன்னு சொன்னால் கன்னத்தில் பல்லாம் ரெடி அடிச்சிட்றா. அடிச்சோன்னே உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியுமா, ஏமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ட்டு. இதனால் தானே நம்ம அப்பா பிரிஞ்சு போய் இருக்கிறார் அப்படின்னு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு ஸ்கூலுக்கு மறுபடியும் வர்றாப்புல. வந்தோடனே இந்த நம்ம பில்லிக்கு வந்து இனிமேல் ரொம்ப சந்தேகம், நம்ம ஹீரோயின் எங்கே போகிறா வரேன்னு அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக அவட்ட கேட்டோடனே அவள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். நேராக எங்கள் வீட்டுக்கு வரா. உங்கள் பொண்ணு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, கிளாஸுக்கு வரவே இல்லை, ஏன்டா என் பொண்ணை பற்றி நீ கேட்குற அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே விட்டுன்னு மறுபடியும் எங்கே வந்து ஹீரோனி மறுபடியும் அந்த டாக்டரை பக்கத்தை வந்திருக்காங்களே, அந்த டாக்டர் வந்து டாக்டர் இல்லை, மறுபடியும் அந்த டாக்டரோட அவங்க ஒன்றா இருக்காங்க. அந்த பொண்ணு என்னென்ன பண்ண முடியாது, சிற்றுமை எல்லாம் அனுப்பிச்சு அவருடைய டைம் டெஸ்ட் பண்ணுறாள். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஹீரோ என்ன பண்ணுறான், பில்லி நேராக கணக்கு போட்டு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு வர. அங்கே கேட்குறேன் எங்கே போயிருக்காங்கன்னு. அவங்க அப்பா வந்துடுவார். நீ எங்கே போயிருக்கேன்னு சொல்லி அவள் கேட்ட உடனே ஹீரோனி நீ யாரா இங்கே என் பொண்ணு இது பொண்ணு டக்குன்னு பொண்ணு சமாளிச்சாங்க, என் லவ்வர் தான் சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்த ஒன்று. அந்த சீனை கட் பண்ண இங்கே கட்டடா, இங்கே வந்து வயசான நம்ம மார்கவும் அந்த ஹீரோயினி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மறுபடியும் இங்கே கட் பண்ணால் அவங்க அம்மா வீட்டுக்கு இந்த அவரை பார்க்க வருவார். அவர் ஒசுவி அவர் வந்திருக்கார். வந்துட்டு இங்கே பொண்ணு வர நேரம்டா, ஏன்டா இந்த நேரம் பார்த்து வந்த அப்படின்னு. சரி நீ எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்க. எங்கே ஒழிவே நீ, இந்த அவர் கபோர்டு இருக்குது பாரு, இந்த கபோர்டில் போய் ஒழிச்சிக்க. ஏன்னா நேருக்கு நேரம் திட்டிட்டு அடிச்சிட்டாப்புல. அதோட அம்மா அங்கேருந்து வரப்போலாம் வீட்டிலேருந்து பேகெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன் பேருனா அவங்களுக்கு கோவம், எங்கடி போகிற அப்படின்ட்டு. இல்லை நான் வந்து என்னை காலையில் நீ அடிச்சிட்டு நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் நீ போகாத, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாடி நீ போகாதுன்னு. இல்லை அது யார் கேட்குறது, நீயா தடுக்கிறதுக்கு, நீயே தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டோடனே அவளை விடாமல் பிடிக்கட்டு விடுமா என்ன விட்டு நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன்னு அங்கேருந்து அவள் போயிடுறா. போனோடனே அவள் பொண்ணடிக்காரி என்ன பண்ணுறா, அங்கேருந்து அப்பா அவளுக்கு புருஷங்கானுக்கு ஃபோன் பண்ணுறா. பிரிஞ்சிருந்தாலும் புருஷன் தானே, இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலங்க, உங்கள் பொண்ணு இங்கேருந்து கிளம்பி அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போகிறா, ஏன் போகிறா எதுக்கு போகிற காரணமே சொல்லலை அப்படின்னு. இங்கே பார்த்தா ஹோட்டலில் அந்த டாக்டர் மார்க் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வீட்டில் அவர் கால்லாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வெளியூருக்கு நான் போகிறேன், இந்த லெட்டரை ஒரு பொண்ணு ஹீரோனி வரவளோ அவள் கையில் கொடுத்துட்டு லொரோனா கையில் கொடுத்துட்டு நீ இங்கேருந்து நீ போயிடு அப்படின்னு. அதை கார் எடுத்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோ பில்லி வந்துடும்.
வந்துடுவான். பில்லி வந்து கேட்குறாப்புல, லொரடாவுக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, நீ ஏன் அவளை பின்தொடர, நீ அவள் கூட இருக்கிறியா, அவள் என்னுடைய லவர், நீ அவளை விட்டு பிரிஞ்சு நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணேன்னு தெரிஞ்ச வச்சா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு வார்த்தைகளை முடிச்சுக்கிட்டேன்னு இவன் ஒரு குத்து விட அவன் ஒரு குத்து விட அவன் பெரியவன்லாம் அடித்து போட்டு அங்கேருந்து கார் எடுத்து போயிடுறாப்புல டாக்டரு. இவனும் பைக்லேயே துரத்துக்கிட்டே வரான் பின்னாடி. நம்ம ஹீரோனி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்பி என்ன பண்ணுறாப்புல, இவன் வீட்டுக்கு வராப்புல, டாக்டர் வீட்டுக்கு வராங்க. நம்ம வந்து லைஃப்பை நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா இங்கே டாக்டர் வேகமாக காரில் போகிறாரு. பையனும் பில்லி என்ன பண்ணுறான், பைக்கில் துரத்துக்கிட்டே வரான். அங்கே ஒரு வீல் சேர் வரும், அந்த வீல் சேரை நம்ம கார் தள்ளிக்கிட்டே போகுது. அவன் போய் ஒரு ஓரமாக விழுந்துடுறான். அதுக்குள்ளே கார் வந்து ஒரு ரைட் சைடில் டர்ன் பண்ணி போகுது. ஆனால் இப்போ பைக்காரன் என்ன பண்ணுறாப்புல, நேராக பில்லி நேராக கீழே இறங்கி வரான், ஷார்ட்கட்டில் வரான். வந்து இந்த வண்டியை பின்னாடி அங்கே ரோட்டில் வரங்க துணிகள்லாம் ஊற்றி விட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கிறான். காருக்கும் பைக்கும் பயங்கரமாக ரேஸ். கடைசியில் கட் பண்ணும்போது பைக்கு போய் ஒரு இடத்துல கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ அவனுக்கு பில்லிக்கு வந்து அடிபட்டுடுது. அதை பார்த்துட்டு அதோட போயிடுறான். இங்கே வந்தவொடனே ஹீரோனி கையில் வந்து அவன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பான்ல அந்த டாக்டர், அதை கொடுக்குறாப்புல அந்த ஹோட்டலில் உள்ளவன். அந்த வீட்டு உள்ளவன் கொடுத்து அந்த லெட்டரை படித்து சொல்ல, இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை, அவன் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா அவன் பேக் கொண்டு வர பேக் விட்டு அந்த வீட்டில் உள்ள வேலை பார்க்க பேக் கொண்டு வந்து கொடுப்பாப்புல. அந்த பேக் கூட வாங்காமல் ஹீரோனி அப்படியே வந்து மூட் அவுட்டாக நேராக என்ன பண்ணுறாப்புல அங்கே வர்றா. அவன் சொன்ன இந்த கபடுகளை போட்டு வச்சுருந்தாப்புல நம்ம அவருடைய கள்ள புருஷன். அவர் சொல்லுறது, நீ இனிமேல் இங்கே வராதியா, இங்கேருந்து போய்டியா ஒசைடாக சொல்கிறா போக சொல்கிறாப்புல. நம்ம என்னுடைய அம்மா, இல்லை நான் இங்கேயே ஒழிஞ்சிக்கிறேன், திரும்பணும், அதெல்லாம் வேணாம், இந்த இதுவே வேணாம், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் இது போயிடுறான்னு அவனை பிடிச்சி கதவு சாத்திடுறா வெளியே. கதவு சாத்தினே, இவ்வளோ காலம் மட்டும் நீ என்னை மட்டும் வச்சுருந்தா இப்போ மட்டும் நான் போக சொல்கிறேன்னு. ஆனால் ஹீரோனி வெக்ஸா என்ன பண்ணா, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. அங்கே போயிட்டோன்னே அவர் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிறா. அப்போ அந்த ஃப்ரெண்டோட போடுறா, ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டு தான் வந்து இந்த லெஸ்பியனாக இருக்கிறவள, அவன் நீ என் கூட நீ இரு அப்படின்னு அவள் சொல்லுவாள். அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வரா. இங்கே வந்து இங்கே பார்த்தா திடீர்னு அந்த வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஓடி வரோம். அங்கேருந்து காமெடியன் பெட்ரோஸியை ஓடி வந்து இந்த மாதிரி நம்ம பில்லிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு. அப்படியா, அங்கே வேகமாக சரி வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுன்னு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஏன்னா கூட படித்த பையன் இல்லை. இங்கே பார்த்தாக்கா அவங்க அம்மா வந்துட்டாருங்க. அம்மா அப்பா வந்துட்டேனுங்க, நம்ம பொண்ணு இங்கேருந்து போயிட்டாங்க, அப்புறம் திருப்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனால் தெரியல. சரி வா, நான் வந்து என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு இவங்க தேடி இங்கே வரா. இந்த குரூப் என்ன பண்ண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து மேலே பல முதல் ஹீரோனு தான் ஓடுறாப்புல பில்லியை பார்க்குறதுக்கு. ஓடி வந்து அவளுக்கு தெரியும் இது அவன் பண்ண வேலையாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். எப்படா இருக்கா, நல்லா விசாரிக்கிறா. எல்லாம் என்ன பண்ணுறதுக்கு உன்னால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு அவனை தட்டி கேட்க போனேன். நான் உன்னை எவ்வளோ உயிருக்குறா விரும்பினேன், நீ என்னுடைய காதில் உதவிட்டு ஒரு வயசான கிழவனை போயிட்டு நீ அவன் பின்னாடி போனேன், அவனை ஏமாற்றி போயிட்டான்ல. அந்த பார்த்து அப்படியே ஹீரோனிக்கு வந்து மூட் அவுட் ஆகி போயிடும். அது என்ன பண்ணுறான், இந்த பையன் இப்படி சொல்லிட்டான். அப்போ நம்ம அவருடைய ஃப்ரெண்டு பெட்ரோசியாவும் அவளு என்ன பண்ணுறாப்புல, ரொம்ப ஆதல் சொல்கிறாப்புல. அதை நேராக எடுத்து போனால் அவளுடைய ஃப்ரெண்டு, அந்த லெஸ்பியன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. அங்கே வந்து நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து என் கூட இரு, நம்ம 2 பேரும் வேணால் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட இரு அப்படின்னு ஒன்று இவங்களும் சரின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அம்மா அப்பாவும் ஓடி வராங்க, மகளை தேடி ஓடி வராங்க இவங்க வீட்டுக்கு, அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இங்கே வந்து என் பொண்ணு வந்தாலான்ட்டு. ஐயோ இப்போ தான் வந்துட்டு அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு அந்த ஃப்ரெண்டோட அப்பா சொல்ல உடனே சரி நாங்கள் அங்கேருந்து போகிறோம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து ஓடி வராங்க. இங்கே இந்த 2 ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம ஹீரோனிக்கு வந்து உடன்பாடு இருக்காது. அப்படி இருந்துன்னா அவளை உட்கார வச்சு அவள் கூட பேசிட்டு, நீ வந்து உன் வழி போ, நான் வந்து என் வழியை நான் போகிறேன், அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து எந்த விரும்பாடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி என்ன பண்ணுறா, சரி நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு அங்கேருந்து நான் கிளம்பி என்ன பண்ணுறா, ஹீரோனி வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக வரா. வீட்டில் பெட்டிலாம் தூக்கிட்டு அம்மாட்ட சண்டை போட்டுட்டு போனால, மறுபடியும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து வீடு போட்டுருக்கு. இவ்வளோ தேடி தான் அம்மா அப்பா அங்கே போயிட்டாங்களே. இங்கே வந்து பார்த்தா நம்ம பெட்ரோஸ் ஓய்வு விஷயம் உட்காந்துருப்பாரு. என்ன அம்மாவை நான் துரத்திட்டாங்களா, எங்கள் அம்மாவுக்கு உனக்கும் கள்ளத்துறப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், இனிமேல் இதெல்லாம் வேண்டாம், நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் வராத அப்படின்னோடனே சரி நான் வந்து ஒன்றும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு அவனுக்கு ஒரு முதத்தை கொடுத்து, சரி எங்கள் அம்மா வர இங்கே வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் வெளியே இருப்போம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்துருக்காங்க. நல்லா சுற்றுன்னு தேடிட்டு அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. அங்கே சுற்றுறாங்க இங்கே சுற்றுறாங்க, வீட்டுக்கு ஓடி வராங்க. இங்கே வந்து பார்த்தா வீட்டு வாசலில் அவங்க 2 பேர் வந்து உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி யாரா இங்கே வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒசிடாவை பார்த்துட்டு அவர் கேட்ட உடனே அவர் சொல்கிறாப்புல, இல்லை சார், நான் வந்து உங்களை பார்க்க உங்கள் பொண்ணு கூட வந்தேன் அப்படின்னா டக்குன்னு பிளேட்டை மாற்றிருங்க, ஏன்னா அவள் பொண்டாட்டி கிட்ட கள்ளத்துட பிறக்கிறான், அப்படி அம்மா நைஸாக கூட்டிகிட்டு எப்படியாவது சமாளித்து அவனை அனுப்பிட்டுறியா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லின்னு அவர் சொல்கிறாப்புல, இல்லை நாங்கள் வந்து ஃப்ரெண்டு தான், அதை பார்க்க வந்து அவள் கை கொடுக்குற மாதிரி கை கொடுக்குறாப்புல அவன் பொண்டாட்டி, அதெல்லாம் வைக்காமல் அவனை அனுப்பிச்சிட்றாப்புல. அவனு எப்படியோ நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன்
நம்ம கூட நம்ம பொண்ணு இருக்கட்டுங்க, நம்மலாம் ஒன்றும் ஒரே குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா, இவ்வளோ காலம் நம்ம பிரிஞ்சு இருந்துட்டோம், இனிமேலாவது நம்ம ஒத்துமையாக ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு. அப்போ டாடி சொல்கிறா, சரி டாடி இனிமேல் நான் இங்கேயே இருக்கிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு. இவங்க புருஷமாண்டி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ டாடி சொல்கிறாங்க, நான் வேணா மகக்கிட்ட நான் வெளியே போயிட்டு வரேன் டாடி, நீ வெளியே எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லி. நான் வந்து இவ்வளோ ஆஃபீஸ் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார்ல, நான் வேணா ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன்னு. இவர் அங்கேருந்து தோணா ஆஃபீஸுக்காக இவர் அங்கே கிளம்பி போயிட்டே இருக்கார். இப்போ இந்த குடும்பமெல்லாம் பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் வழியில் பார்க்க போகும்போது நம்ம ஸ்கூலில் ப்ரொஃபஸர் போகிறாரு, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, அவனை முடக்கிறாப்புல கேணி வராரு, வாங்க என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு. நம்ம ஹீரோனி சும்மா கலப்பா விளையாட்டை எப்போதும் போல் பேசிட்டே இருக்க போகும்போது ரோட்டில் பார்த்தா நம்ம பில்லி பைக்கில் வந்துகிட்டே இருப்பான். அவனை பார்த்த உடனே நம்ம ப்ரொஃபஸர் அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு நேராக பில்லிக்கிட்ட போயிடுறா, சாரிடா இனிமேல் நான் வந்து உன்னெல்லாம் அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் இன்னும் ஒன்றா இருப்போம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சாரிலாம் கேட்டுட்டு, சரிவா நம்ம 2 பேரும் பைக்கில் போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பைக்கில் போவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததை நம்ம பெட்ரோசியாவும் அவனுடைய ஃப்ரெண்டும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட அம்போன்னைக்கு கேணி வந்து இவன் சந்தோஷப்பட்டிருக்கான். பெட்ரோசி அங்கே உள்ளுக்குள்ள என்னமோ அவனை போட்டு பண்ணுறான். இதோடு இந்த படம் முடியுது. பின்னாடி இது நல்ல ஒரு காமெடியான ஒரு படம். அதனால் இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நல்ல அவள் வந்து ஒழுக்கமான இருக்க போகும்போது அவளுடைய வந்து தன்னுடைய ஒரு வயசானவங்கிட்ட தன்னையே அவள் இழந்துடுறான், பெண்மை இழந்துடுறான். அந்த பொண்ணு இழந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த பாய் ஃப்ரெண்டோட ஒன்றா சேர்ந்து லைஃப் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.